தான் ஹசரத் அர்க்கம் ரலியல்லாஹு அவங்களுடைய வீடு. ஹசரத் அர்க்கம் ரலியல்லாஹு அவங்க யாருன்னு சொன்னால் இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. போய் தொழுதோன்னு சொன்னால், போய் அமல் செஞ்சோன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க, தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் தொழுகை நடக்கும். இப்படியே தொழுகை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தவங்க 2 பேர் 4 பேர் 10 பேர் இப்படியே சேர்ந்து அவங்க தொழுதுகிட்டே இருந்தாங்க. அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் ஆரம்ப காலத்தில் தொழுகை நடந்தது, எல்லா அமல்களும் செஞ்சது. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அபுஜெஹலுக்கு கோபம் வருது. இவர் என்ன இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டே இருக்காரு முகமது என்று சொல்லி என்ன செஞ்சார், அவர் என்ன செஞ்சிட்டாரு, இப்போது ரசூலுல்லாவை கொல்றதுக்கு யார் தயார், 100 செந்நீரக ஒட்டகங்களுக்கு பகரமாக யார் கொல்றதுக்கு தயார்னு சொல்லிட்டு கேட்ட பொழுது ஹசரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெடியானாங்க. குருவிய வாளோடு வராங்க. நடு வீட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் நிப்பாட்டி எங்கே போகிறீங்க, நான் முகமதை கொல்ல போகிறேன். முகமதை கொல்றதுக்கிட்ட அந்த முகமதை உங்களுடைய குடும்பத்திலே ஒருத்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கள போய் அது யார், உன் தங்கச்சி ஃபாத்திமா, அவங்க பேர் ஃபாத்திமாவா என்று வேகத்தோடு வராங்க, வெறியோடு வராங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. அது அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சஹாபி குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அந்த ஓட்ட வழியாக பார்க்குறாங்க, உமர் ரலியல்லாஹு வந்து நிற்கிறத பார்த்து அவர் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டாங்க. இப்போது ஃபாத்திமா நிற்கிறாங்க, அவங்களுடைய தங்கச்சி அவங்களுடைய மச்சானும் ஓதிக்கிட்டு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு வந்தவங்க என்ன செஞ்சிட்ருக்க, நான் வந்து இந்த திருமறை ஓதிக்கிட்டு இருக்கோன்னே என்ன செஞ்சாங்க, ஒரு அடி அடித்தாங்க. ஓங்கி அடித்தோடனே அந்த பேப்பர் தான், அப்போ குரானாலாம் இல்லை, பேப்பர் மாதிரி தான் எழுதி வச்சு தான் படிப்பாங்க. அந்த பேப்பர் ஒரு பக்கம் போய் நின்றுச்சு, விழுந்துடுச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, அடித்த அடியில் இன்னொரு பக்கத்தை இவங்க விழுந்துட்டாங்க. ரத்தம் வருது, நெத்திலே ரத்தம் வருது. தலையிலேருந்து அதை தொட்டு பார்க்குறாங்க. ரத்தத்தை பார்த்தோன்னே இவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த ரத்தம் தானே உமருடைய ரத்தம் தானே என்னுடைய உடம்புலையும் ஓடுது, நான் ஏன் இஸ்லாத்தில் உண்மையில் இருந்துட்டு பயப்படணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பாரு, உன் ரத்தம் தான் என் உடம்புலையும் ஓடுது, அதனால் வேண்டி நான் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறேன், உனக்கு வேணா அதை தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணு, இல்லைனா எண்ணங்களை எங்கள் வழியில் விட்டுரு, எங்களை கிளாஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தா ஷைத்தானே நடுங்குவான், ஏன்னா தங்கச்சி இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சு. அப்போ அந்த மார்க்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளை எதிர்த்து பேசுன்னு சொன்னால் அந்த மார்க்கத்தில் ஏதோ ஒன்று எதிர்த்து பேசுகிறதால மட்டும் இல்லை, இவ்வளோ தைரியமாக வலிமையாக பேசுனா ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை எடுக்க போகிறாங்க. அப்போ தான் அவங்களுடைய தங்கை ஃபாத்திமா சொல்கிறாங்க, இதை வந்து சாதாரணமாக தொடக்கூடாது, சுத்தமாக இதுதான் தொடு, நீ போய் குளிச்சுட்டு வானோன்னு குளிக்க ரெடியாகிறாங்க. அப்போ எப்போ குளிக்க ரெடியானாங்களோ அவங்கள இஸ்லாத்தை ஏற்றுறது கொஞ்சம் மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். போயிட்டு குடிச்சிட்டு வராங்க. அந்த சூரா தாகா என்ற சூறாவை தான் நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையில் ஓதக்கூடிய சூரா தாகா. அண்ணலம் பெருமான அற்புத கருத்துக்களும் அல்லாஹ் பற்றிய வல்லமையும் சொல்லப்பட்ட அந்த சூறா ஓதுறவனையும் அவங்களுக்காக ஒரு உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுது. நேராக உருவி அந்த வாழோடவே என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்பதற்காக போகிறாங்க. வந்துட்டு இந்த அர்க்கம் ரலியல்லாஹுடைய வீட்டில் தான் கதவு தட்டுறாங்க. தட்டினவொடனே எல்லா சஹாபாக்களும் பயப்படுறாங்க போய் திறக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திறங்க, யார் வந்தால் என்ன செய்ய முடியும். வர்றாங்க, நேராக வந்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன உமரேன்னு கேட்டவனையும், இல்லை நான் கலிமாவை ஏற்றுக்கொள்றதுக்கு வந்தேன். அப்போ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேற்று தான் அல்லாட்ட நேற்று துவா செஞ்சேன், அல்லா அபுஜெஹலுக்கோ இல்லது உமருக்கோ இஸ்லாத்தை கொடுன்னு கேட்டேன், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டான், கலிமாவை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு தான் உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. ஏன்னா வீரமானவங்கள்ல, வாங்க எல்லாம் போவோம். எதிரிகள் வந்து வெளில நிற்கிறான், காபத்துல்லா சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்ம உண்மையில் இருக்கோம், நமக்குள்ளது நம்ம சுற்றுவோம்னு சொல்லிட்டு நேராக உருவிய வாளோடவே எல்லாத்தையும் கொண்டு போய் முதலாக காபாவை தவாஃப் செஞ்சு, இஸ்லாத்துக்கு அடுத்து முதலாக காபாவை தவாஃப் செஞ்சு அப்போ தான் ஏலான் பண்ணாங்க, இனி வந்து நானும் இந்த உமர் பின் கத்தாபுடைய மகனான நானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், யாராவது போரிட வந்தால் என்கிட்ட முதல்ல வரட்டும். அப்போ தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, யாருடைய மனைவி விதவியாகணுமோ, யாருடைய பிள்ளை எத்தியமாகணுமோ, யார் நாடுறாங்களோ என்கிட்ட, ஏன்னா அவங்கள்ட்ட மோதலாம் மீள முடியாது. அந்த வீரமானவங்க, பேச்சிலையும் வீரம், திறமை எல்லாத்துலேயுமே வீரம், அதே போன்று எதையுமே கரெக்டாக செய்யக்கூடியவங்க, சரியாக இருக்கக்கூடியவங்க. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹுவுக்கு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற இடமும், அதே போல் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை எத்தி வச்ச இடமும் இதுதான். கீழே கேட் அர்க்கம்னு போட்டிருக்கும், இதுதான் அர்க்கம் ரலியல்லாஹு வீடு. போமா